ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பேங்க்கில் நமக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேன் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பேன் கார்டு சம்மந்தமாக தான் ஒரு முக்கியமான அப்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிடச்சிருக்கு. இதை பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். நாம் பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது ஓட்டர் ஐடியோ இல்லை பாஸ்போர்ட் இருந்தாலோ அதை வச்சு நம்ம பேன் கார்டுக்கு அப்ளை பண்ண முடியும். பேன் கார்டு சம்மந்தமாக இப்படி இருந்த இந்த விஷயத்தில் தான் ஒரு முக்கியமான அப்டேட் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூலை 1, 2025 அப்புறம் நீங்கள் பேன் கார்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா புது பேன் கார்டை நீங்கள் வாங்குறதுக்கு இந்த அப்டேட் செய்யப்பட்ட ஆதார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது மத்திய அரசுகிட்டேருந்து கிடச்சிருக்கு. இதை ஏன் இப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நாடு முழுக்க இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருமான வரி கட்டுறவங்களோட உண்மைத்தன்மை வெளிப்படையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கருத்தில் கொண்டு தான் இந்த முக்கியமான நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த பேன் கார்டு விஷயமா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதாவது பேன் கார்டோட ஆதார் லிங்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு கட்டாயமான விஷயமா இருக்குது. ஏற்கனவே பேன் கார்டை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணுறதுக்கு இந்த காலக்கெடு அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இதை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 2025 டிசம்பர் 31க்குள்ளே நீங்கள் பேன் கார்டை ஆதாரோட லிங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட பேன் கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது தண்டனைக்குரிய குற்றமாக சொல்கிறாங்க. இதுக்காக உங்களுக்கு அபராதமும் விதிக்கப்படலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பேன் கார்டு செயல்படாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ நம்ம சொல்ல வர்ற விஷயம் இதுதான். அதாவது இனிமேல் நீங்கள் பேன் கார்டு வாங்கினா உங்களோட ஆதார் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு பேன் கார்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கிடைக்கும். ஏன்னா இனிமேல் பேன் கார்டு வாங்குறதுக்கு ஆதார் மட்டுமே கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாததுனால இதை நம்ம கரெக்டாக வச்சுருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.